ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூடவே வந்து லைட்டாக வந்து சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்து இதில் பொடியாக நறுக்கின வந்து வெங்காயமும் பூண்டும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காய்கறி சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் அடுத்து குடமிளகாவை சேர்த்துருக்கேன். இது மூடி போட்டு நல்லா வந்து ஆவியிலே வந்து வேக வச்சுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னா ஏதோ ஒரு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அப்படின்னும் போது இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து தேவையான ஸ்பைசஸ்ஸு மிளகா பொடி, மஞ்சள் பொடி, அடுத்து வந்து தனியாத்தூள் போட்டு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மூடி வச்சுக்கிறேன். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு வதங்கினதுக்கு அப்புறமா இது வந்து மூடி போட்டு லைட்டாக வந்து வேக வச்சுக்கலாம். இது வெந்துட்டு இருக்கும்போதே வந்து சைடில் ஒரு பேன் வச்சுட்டு ப்ரெட் எல்லாத்தையும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் சாண்ட்விச் மேக்கர் இருக்குது அப்படின்னா கூட அதில் கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா ஸ்நாக் ரெடி.